Hi kids, welcome back to the next video session of food lesson. I hope you understood my first video session of the lesson. Any doubts, please WhatsApp me. Now let us continue the lesson. Before we continue, let us have a quick recap of what we saw in the last video session. Okay? Now for a quick recap of lesson 1, video session 1 we saw about spoilage of food. எப்படிலாம் வந்து மாய்ஸ்சர், என்சைம்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், லைட், டெம்பரேச்சர் இதெல்லாம் ஃபுட்டு எப்படி ஸ்பாயில் பண்ணுதுன்னு பார்த்தோம். காசஸ் எப்படிலாம் வந்து தே காஸ் த ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட். இஃபெக்ட்ஸ், இஃப் யூ ஈட் தட் ஸ்பாயில் ஃபுட் வாட் வில் ஹேப்பன் டு யுவர் பாடி, தட் we saw. Then we saw some preservation techniques like addition of salt, addition of sugar, freezing, drying, and methods of food preservation, how to do it properly. Is it not? That is for a quick recap. Now let us continue with the lesson. Be ready with your textbook. Page number 63. Let us continue the lesson. Prevention. முதல்ல நம்ம ஒபிசிட்டினா என்னன்னு பார்த்தோம். உடம்பு அதிகமாக வெயிட் போட்டுடுறது. இந்த மாதிரி வெயிட் போடும்போது என்ன ஆகும், தேவையில்லாத வியாதிலாம் வரும். It is because of junk food, lack of physical activity and also excessive food intake. இது தவிர heart attack, diabetes, blood pressure இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். So we have to prevent the obesity. எப்படி obesity is mostly related to our lifestyle and habits. நம்ம லைஃப் ஸ்டைலுக்கும் ஒபிசிட்டிக்கும் நிறைய இது இருக்குமா. ஒழுங்கான லைஃப் ஸ்டைல் இருந்தால் ஒபிசிட்டி வராது. Eating healthy foods and having regular physical activity can reduce obesity and overweight. ஸோ நம்ம எல்லாரும் ஹெல்த்தி ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றோம், ஆனால் அதுக்கேற்ற ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறதில்ல. ஸோ வி பிகம் ஓவர் வெயிட் அண்ட் ஒபீஸ். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் யூ மெயின்டைன் ப்ராப்பர் வெயிட் இன் த யங் ஏஜ். சின்ன வயசில் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணால் தான் த்ரூ அவுட் த லைஃப் டைம் இட் வில் கண்டினியூ. இன் ஆர்டர் டு அவாய்ட் ஒபிசிட்டி அண்ட் ஓவர் வெயிட் யூ நீட் டு டூ த ஃபாலோயிங். வாட் யூ ஷுட் அவாய்ட் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், ஃப்ரைட் ஃபுட் ஐட்டம்ஸ் அண்ட் மீட் வித் மோர் ஃபேட். எஸ், இதெல்லாம் they have to avoid. Eat fruits and vegetables, legumes, whole grains and nuts. ஸோ இதெல்லாம் நிறைய சேர்த்துக்கணும். ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, ஹோல் கிரெயின்ஸு இதெல்லாம். டூ ரெகுலர் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். தினம் ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் இருக்கணும். டோன்ட் ப்ளே கேம்ஸ் இன் கம்ப்யூட்டர் அண்ட் மொபைல் ஃபோன்ஸ். ஸோ நிறைய நேரம் நம்ம உட்காந்து கம்ப்யூட்டரை பார்க்கறதாலையும் மொபைல் ஃபோன்ஸை பார்க்கறதாலையும் தான் we are unable to do physical activity. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாப் தட். ஹாவ் ப்ராப்பர் ஸ்லீப் டைம். இதுதான் நமக்கு கிடையாது முக்கால்வாசி பேருக்கு. we don't sleep in the proper time and get up in the proper time, but we should have proper sleep time to protect our eyes. Okay. ஸோ இந்த பிக்சரில் இருக்கவங்கெல்லாம் குண்டாக இருக்காங்க. இந்த மாதிரி குண்டாகிட்டால் என்னெல்லாம் பிரச்சனை வரும்? ஹார்ட் டிசீஸ், ஹை பிளட் ப்ரெஷர், டயபெட்டிஸ், certain types of cancer, high blood cholesterol, these obstructive sleep apnea, high blood cholesterol, certain types of cancer. அது பற்றின ஃப்ளோ சார்ட் தான் இது. ஹார்ட் டிசீஸ்னால் இருதய கோளாறு, ஹை பிளட் ப்ரெஷர்னால் நம்மளோட பிளட்டுக்கு ஒரு ப்ரெஷர் உண்டு, அது ஜாஸ்தி ஆகிடும், தலை சுத்தல், தலைவலி வரும். டயபெட்டிஸ்னால் சர்க்கரை நோய். அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியானா தூக்கத்தில் வர வியாதி. ஹை பிளட் கொலஸ்ட்ரால் லெவல் ஹை ஆகிட்டு தலை சுத்தம். சர்டன் டைப்ஸ் ஆஃப் கேன்சர், சில டைப் ஆஃப் கேன்சரும் வரும். அதனால் நம்ம வெயிட்டை கண்ட்ரோலாக வச்சுக்கணும். நம்ம வெயிட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு தான் ஒரு இண்டெக்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க, பாடி மாஸ் இண்டெக்ஸ்மா. பீப்புள் ஆர் ஜென்ரலி கிளாஸிஃபைட் அஸ் ஒபீஸ் அண்ட் ஓவர் வெயிட் பேஸ்ட் ஆன் பாடி மாஸ் இண்டெக்ஸ். இந்த பிஎம்ஐ வச்சு தான் ஓவர் வெயிட்டாக ஒபீஸான்னு கிளாஸிஃபை பண்ணுறோம். பாடி மாஸ் இண்டெக்ஸ் இஸ் அப்டைன்ட் டிவைடிங் அ பர்சன்ஸ் வெயிட் இன் கிலோகிராம்ஸ் பை த ஸ்கொயர் ஆஃப் இஸ் ஹைட் இன் மீட்டர்ஸ். கிலோகிராம் பை மீட்டர் ஸ்கொயர். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். If the BMI is over 30 kg per meter square, people are said to be obese, and the range of 25 to 30 kg per meter square denotes overweight. ஸோ என்னம்மா சொல்கிறாங்க, 30 kg per meter ஸ்கொயருக்கு மேலே இந்த பிஎம்ஐ வந்ததுன்னா அவங்க ஒபீஸ், வெயிட்டை குறைக்கணும். 25 to 30 வந்ததுன்னா ஜஸ்ட்டு ஓவர் வெயிட்டு, ஆனாலும் குறைக்கணும், நார்மல் வெயிட்டு கிடையாது. BMI of a person with 60 kg weight and a height of 190 cm can be calculated as below. So BMI எப்படி calculate பண்ணணும்? Weight in kg, weight என்ன 60 kg, height in meter square, height என்ன 190 cm. So 60 by height in meter squareங்கிறதால சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றிருக்காங்கம்மா. 1.90 into 1.90 calculate பண்ணால் 16.62 வருது, which is a value lesser than 25. அதனால் it is a normal weight. இப்படி
இப்படி தாம்மா பிஎம்ஐ கால்குலேட் பண்ணுறாங்க. நீங்கள் பெரிய கிளாஸ் போக போக இதை இன்னும் பெட்டராக புரிஞ்சுப்பீங்க. ஜஸ்ட் இப்போ தெரிஞ்சுக்கோங்க ஃபார்முலா ஃபார் பிஎம்ஐ என்ன, யுவர் வெயிட் இன் கேஜி அண்ட் யுவர் ஹைட் இன் மீட்டர் ஸ்கொயர். இது டிவைட் பண்ணால் வர்றது தான் பிஎம்ஐ. அது 25க்கு கம்மியாக இருந்தால் நீ நார்மல் வெயிட்டு, 25 to 30 இருந்ததுனாக்கா யூ ஆர் ஓவர் வெயிட், 30க்கும் மேலே போச்சுன்னா யூ ஆர் சப்போஸ் டு பி ஒபீஸ். ஓவர் வெயிட்டும் ஒபீஸும் இருந்தால் கண்டிப்பாக வெயிட்டை குறைக்கணும். Next heading is disease. A disease is an abnormal condition that affects a living organism. This abnormal condition affects the structure and function of the organism. Diseases may be caused by external factors as well as internal dysfunction. Each disease has symptoms. We come to know about the diseases from their symptoms. So disease na நோய்மா, நோய் எதனால் வருது, ஒவ்வொரு ஆர்கானிசம் இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகணும், அதுக்குள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ்லாம் இப்படி தான் வேலை செய்யணும்னு இருக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடோ இல்லை ஏதோ ஒரு பழக்க வழக்க முறையோ ஏதோ மாறுச்சுன்னா there will be a problem in our body. ஓகே, அப்நார்மல் கண்டிஷன் ஆகி ஃபங்க்ஷன் சரியாக நடக்காது. அது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸாகவும் இருக்கலாம், இன்டர்னல் பிரச்சனையாகவும் இருக்கலாம், வெளியில் இல்லை உள்ள ரெண்டுத்தில் எது வேணால் இருக்கலாம். அண்ட் சிம்டம்ஸ் வரும், ஒவ்வொரு டிசீஸ்க்கும் ஒவ்வொரு சிம்டம்ஸ் வரும். ஸோ அதை வச்சு தான் நம்ம இந்த நோயில் இருக்கோன்னு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? காசஸ் ஆஃப் டிசீசஸ். ஸோ இந்த டிசீசஸ் ஏன் வருதுன்னு பார்ப்போம். Diseases are caused by microorganisms like bacteria, virus, protozoa and fungi. They are transmitted by insects and also through contaminated air and water. Some diseases are caused when the function of the organ is affected. In general, causes of diseases can be classified as below. So, diseases வந்து எதனாலமா காஸ் ஆகுது? நுண்கிருமிகள், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், என்ன பேர், பாக்டீரியா, வைரஸ், புரோட்டோசோவா, ஃபங்கை, இப்படி நிறைய நுண்கிருமிகள் மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குது. பூச்சிகள், இன்செக்ட்ஸ் இல்லை ஏர் அண்ட் வாட்டர் மூலமாக பறந்து நமக்குள்ளே நுழைஞ்சிடுச்சுன்னா we get diseases. இப்போ வைரல் இன்ஃபெக்ஷன் கூட ஏர்பார்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி தான். சில டிசீசஸ்லாம் ஆர்கனை அஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரி அதை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மெட்டபாலிக் ஃபேக்டர். மெட்டபாலிக் ஃபேக்டர்னால் என்னம்மா, நம்ம உடம்புல மெட்டபாலிசம்னு ஒன்று இருக்குமா, நம்ம சாப்பிட்றது, ஜெரிக்கிறது, எல்லா ஆர்கன்ஸும் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகிறது, அதுக்கெல்லாம் இந்த மெட்டபாலிக் ஃபேக்டர் முக்கியம். அது ஒழுங்காக இல்லைன்னா டயபெட்டிஸ், சர்க்கரை நோய் வரும். ஜெனட்டிக் ஃபேக்டர், வழி வழியாக அப்பாவுக்கு இருக்குது அம்மாவுக்கு இருக்குன்ற மாதிரி நோய்கள் ஜெனட்டிக் ஃபேக்டரால் வர்றது. கலர் பிளைண்ட்னஸ், கலர் மட்டும் கண்ணுக்குள்ள தெரியாது. மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து பாக்டீரியல் டிசீசஸ். இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸால் பாக்டீரியல் டிசீசஸ் வரும். நியூட்ரிஷனல் ஃபேக்டர், நமக்கு நியூட்ரிஷன் சத்து உடம்புல இல்லைன்னா மெராஸ்மஸ் மாதிரி சத்து குறைபாடு நோய்கள் வரும். என்விரான்மெண்டல் ஃபேக்டர், காலரா, அதாவது வாட்டர் பார்ன், ஏர் பார்ன், பொல்யூட்டட் வாட்டர் குடிக்கிறது, அதனால் வர டிசீசஸ் தான் என்விரான்மெண்டல் ஃபேக்டர். தீஸ் ஆர் த கிளாசிஃபிகேஷன்ஸ். இங்கே பாருங்கள், அழகாக ஒரு ட்ரீ போட்டு காமிச்சிருக்கோம், டிசீசஸ் அண்ட் ஹெல்த் இஷ்யூஸு. ஓகேவா? ஒரு டிசீசஸ்னால என்னெல்லாம் வருது பாருங்கள். ஒபிசிட்டி, கேன்சர், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், ஆர்த்ரைட்டிஸ்னால் முட்டு வலி, டயபெட்டிஸ், ஆன்சைட்டி, ஆட்டோ இம்யூன் டிசீஸ், ஹை பிளட் ப்ரெஷர், ஹார்ட் டிசீஸ், அலர்ஜி, டிப்ரெஷன், இந்த மாதிரி நிறைய நோய்கள் நம்ம டிசீஸ் அண்ட் ஹெல்த் இஷ்யூஸால் வருது. ஓகேவா? அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கான், பிரிண்ட் ஆனால் சரியாக இல்லாமல், டாக்ஸின்ஸு, புவர் ஸ்லீப்பு, ட்ராமா, நெகட்டிவ் தாட்ஸு, நோ எக்ஸசைஸு, எதனால் வருதுன்னு. ஓகேவா? ஸ்ட்ரெஸ்ஸு, புவர் டயட்டு, இன்ஃப்ளமேஷன், இம்யூன் இம்பேலன்ஸ், டைஜஸ்டிவ் இம்பேலன்ஸ், இதெல்லாம் நீங்கள் பெரிய கிளாஸ் போகும்போது இண்டிவிஜுவலாக பார்ப்பீங்க. இப்போ ஜிஸ்ட் ஆஃப் இட் இந்த மரத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் யூ ஹாவ் டைப்ஸ் ஆஃப் டிசீசஸ். டிசீசஸில் என்னெல்லாம் வகை இருக்குது? தெர் ஆர் 4 main types of diseases. They are infectious diseases, hereditary diseases, physiological diseases, deficiency diseases. இது 4 வகையான டிசீசஸ்மா. More number of people die every year due to heart disease than any other diseases. ஹார்ட் பிரச்சனை வந்து எவ்ரி இயர் நிறைய பேர் சாகிறாங்க. Infectious diseases are caused by microorganisms which invade our body and multiply inside them. These diseases are spread from one person to another. Example, common cold. Infectious diseasesனால் என்னமா, ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தர்கிட்ட மைக்ரோ ஆர்கானிசம் ஸ்ப்ரெட் ஆகி அப்படியே உடம்புல அது பரவி வர்றது. எக்ஸாம்பிள், கோல்டு, பக்கத்தில் இருக்கவங்க அச்சு பூச்சுன்னு தும்முனா நமக்கும் வந்துடுது இல்லையா, அதான். Hereditary diseases. Hereditary diseases occur due to abnormalities in the gene. These diseases are passed from parents to children. Example, heart disease. அப்பாக்கோ அம்மாக்கோ பிபி, சுகர் இருந்தால் பசங்களுக்கு வருது. அது ஏன்னா ஹெரிடிட்ரியாக வருது, நம்ம ஜீனில், நம்ம ரத்தத்தில் இருக்க ஜீன்லேயே அது இருக்குது.
Physiological diseases. Diseases which are caused due to malfunction of the body organs are called physiological diseases. Example, asthma. So நம்ம பாடி ஆர்கன்ஸ்லாம் malfunction தப்பாக வேலை செய்ய ஆரம்பிச்சதுன்னா, ஆஸ்மா மாதிரி லங்ஸ் சரியாக வேலை செய்யலைன்னா ஆஸ்மா மாதிரி பிரச்சனைகள் வரும். அது மாதிரி ஒவ்வொரு ஆர்கன் தப்பாக வேலை செஞ்சாலோ சரியாக வேலை செய்யலைனாலோ physiological diseases வருமா. Deficiency diseases. A diet which contains all essential nutrients in correct proportion is indispensable for maintaining good health. So good healthக்கு நல்ல ப்ராப்பர் டயட்டு தேவை. Deficiency in one or more of the nutrients causes various diseases. These are called deficiency diseases. So ஒன்று இல்லை நிறைய நியூட்ரியன்ஸ் இல்லைன்னா உடம்புல இந்த மாதிரி நோய்கள் வரும். ஓகே, ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி டிசீஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். Marasmus and kwashiorkor are the protein deficiency diseases. In marasmus, the child loses weight and it will appear as though bones are covered by skin. In kwashiorkor, the child develops an enlarged belly with swollen face and feet. By eating protein-rich food like egg, milk, fish and green leafy vegetables, we can avoid protein deficiency diseases. Marasmusனால் என்னம்மா, வெயிட்டு குறைஞ்சிடும், எலும்பும் தோலுமா ஆகிடும் குழந்தை. kwashiorkorனா புஸ்குன்னு ஹெவியாக ஆகிடும், ரொம்ப பார்க்கவே புசுன்னு ஆகிடும். பிக்சர் பாருங்கள், இது பாருங்கள், புசுன்னு இருக்குது kwashiorkor, இது marasmus. ஓகேவா, தொப்பை எஸ்பெஷலி இப்படி ஆகிடும். Kwashiorkor disease is found more among people in developing countries. It is because their diet is high in carbohydrates, which is cheaper and low in proteins. As they live below poverty line, they couldn't afford protein-rich food, which is costly. நம்ம உடம்புல கார்போஹைட்ரேட்டும் தேவை, ப்ரோட்டீனும் தேவை. கார்போஹைட்ரேட் மட்டும் சீப்பாக இருக்குன்னு ரொம்ப கம்மி சம்பளத்தில் இருக்கவங்களாம் அந்த குழந்தைங்களுக்கு வாங்கி தரதால் ப்ரோட்டீன் குறைபாடு ஆகிட்டு இந்த kwashiorkorன்ற டிசீஸ் இந்த மாதிரி ஆகிடும் குழந்தைங்க. ஓகேவாம்மா. விட்டமின் அண்ட் மினரல் டெஃபிஷியன்சி டிசீசஸ். நம்ம உடம்புல விட்டமின் மினரல்ஸும் ரொம்ப முக்கியம். அது குறைபாடானா என்ன ஆகும்? சர்டன் டிசீசஸ் ஆர் காஸ்ட் பை டெஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். பை ஈட்டிங் விட்டமின் அண்ட் மினரல் ரிச் ஃபுட் ஐட்டம்ஸ் வி கேன் அவாய்ட் தீஸ் டிசீசஸ். ஸோ மினரலும் விட்டமினும் டெஃபிஷியன்சி ஆச்சுன்னா அது சம்மந்தப்பட்ட ஃபுட்டு சாப்பிட்டோன்னா இது பேலன்ஸ் ஆகிடும். த ஃபாலோயிங் டேபிள் கிவ்ஸ் சம் ஆஃப் த டிசீசஸ் காஸ்ட் பை டெஃபிஷியன்சி ஆஃப் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அண்ட் த ஃபுட் ஐட்டம்ஸ் விச் ரெக்டிஃபை தெம். ஸோ என்னெல்லாம் இந்த டேபிளில் இருக்குது பாருங்கள். விட்டமின் ஏ, பி, சி, டிஇகே, அயடின், அயன், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அயடினும் அயனும் மினரல்ஸு. ஒவ்வொரு டிசீஸ் பாருங்கள், ஒவ்வொரு விட்டமின் குறைஞ்சதான் என்ன டிசீஸ் வரும், அதுக்கு என்ன சாப்பிடணும். அதான் ஏ பாருங்கள், நைட் பிளைண்ட்னஸ், நைட்டில் கண்ணு சரியாக தெரியாதுமா, அதுக்கு என்ன விட்டமின் ஏ குறைபாடு, அதுக்கு எக்கு, மில்க்கு, கேரட், பப்பாயா இதெல்லாம் சாப்பிடணும். விட்டமின் பி பெரின்ற நோய் வரும், அதுக்கு மில்க்கு, பீஸு, சீரியல்ஸு, க்ரீன் வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும். விட்டமின் சி ஸ்கர்வி அப்படின்னு வாய்ப்புண்ணு வரும். ஆம்லா, ஆரஞ்சு, லெமன், டொமேட்டோ சாப்பிட்டா விட்டமின் சி கிடைக்கும். விட்டமின் டி ரிக்கெட்ஸ்ன்னு அப்படின்னு எலும்பெல்லாம் வளைஞ்சு போகும், அதுக்கு சன்லைட்டில் நிற்கணும், மிதமான சன்லைட்டில் ஏர்லி மார்னிங்கோ இல்லை லேட் ஈவினிங்கோ. மில்க் குடிக்கணும், எக் அண்ட் ஃபிஷ் சாப்பிட்லாம். விட்டமின் இ ஸ்டெரிலிட்டி, குழந்தை சரியாக பிறக்காது, அதுக்கு ஆப்பிள், வீட்டு, க்ரீன் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டா சரியாயிடும். விட்டமின் கே ஹெமரேஜ், ரத்தம் கசிஞ்சிக்கிட்டே இருக்கும் உடம்புல, க்ரீன் வெஜிடபிள்ஸ், டொமேட்டோ, கேபேஜ் அதுக்கு எடுத்துக்கணும். அயடின் இஸ் அ மினரல், அது காய்டர்ந்து தொண்டை வீங்கி ஒரு வியாதி வரும், அதுக்கு அயடைஸ்டு சால்ட் இப்போ கிடைக்குது, அயடின் சேர்த்த சால்ட் அதை சேர்த்துக்கணும். வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடணும். அயன் இல்லைன்னா அனீமியா வரும், அதுக்கு கேஷ்யூ, பீன்ஸ் அண்ட் லென்டில்ஸ், ஆல்சோ ஸ்பினாச் இதெல்லாம் உங்கள் அயன் லெவலை ஏற்றிடும். ஓகேவா. நெக்ஸ்ட் யூ ஹேவ் ஃபுட் பிரமிட். ஆல்ரெடி யூ saw this லாஸ்ட் இயர். ஃபுட் பிரமிட்னா என்ன, நம்ம ஃபுட்டு எது எந்த அளவுக்கு சாப்பிட்லாங்கிறத இந்த மாதிரி ஒரு ரெப்ரசன்டேஷன், எது எந்தெந்த அளவு சாப்பிட்லாங்கிற ரெப்ரசன்டேஷன் தான் ஃபுட் பிரமிட். எது கம்மியாக சாப்பிட்ணும், எது ஜாஸ்தி சாப்பிட்ணுன்னு. ஃபுட் பிரமிட் இஸ் டிசைன் டு மேக் ஹெல்த்தி ஈட்டிங், நம்ம ஹீட்டிங்கை ஹெல்த்தி ஆக்கும். டிபெண்டிங் அப்பான் அவர் ஒர்க், ஏஜ் அண்ட் செக்ஸ், நம்ம வேலை, நம்ம தொழில், நம்மளோட மேலா ஃபீமேலாங்கிறத பொறுத்து, நம்ம வயசை பொறுத்து நம்ம நியூட்ரியன்ஸ் மாறும். த ரிக்வயர்மெண்ட் ஆஃப் வேரியஸ் நியூட்ரியன்ஸ் வேரி ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஃபார் எக்ஸாம்பிள், க்ரோயிங் சில்ட்ரன் நீட் மோர் ப்ரோட்டீன்ஸ் இன் தேர் ஃபுட். க்ரோயிங் சில்ட்ரனுக்கு என்னமா வேணும், ஃபுட்டில் நிறைய புரதச்சத்து, ப்ரோட்டீன் தேவை. பீப்புள் டூயிங் ஹார்ட் ஃபிசிக்கல் ஒர்க், லேபர், நீட்ஸ் மோர் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் இன் தேர் டயட். Eating healthy breakfast helps to improve concentration and it boosts metabolism. So healthy breakfast சாப்பிடணும். லேபர் ஒர்க்குனா நிறைய உடல் உழைப்பு பண்ணுறவங்க நிறைய கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட்டு சாப்பிடணும். இல்லைனா அவங்க டயட்டில் சரியான அளவுக்கு பேலன்ஸாக இருக்காது. இப்போது
பேலன்ஸ்டு டயட்னா என்னன்னு சொல்லுவாங்க பாருங்கம்மா. த ஃபுட் வி நார்மலி ஈட் இன் அ டே இஸ் அவர் டயட். ஒரு நாளெல்லாம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு என்னன்னு சொல்கிறோம்? டயட்டுன்னு சொல்கிறோம். ஃபார் க்ரோத் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் குட் ஹெல்த் அவர் டயட் ஷுட் ஹாவ் ஆல் த நியூட்ரியன்ஸ் தட் அவர் பாடி நீட்ஸ் இன் ரைட் குவான்டிட்டிஸ். ஸோ நம்ம நல்லா வளரணும், உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னா எல்லா நியூட்ரியன்ஸும் ரைட் குவான்டிட்டியில் உடம்புல இருக்கணும். சச் அ டயட் இஸ் கால் பேலன்ஸ்டு டயட். அப்படி சாப்பிட்ற உணவுக்கு என்ன பேர்? பேலன்ஸ்டு டயட்டுன்னு பேர். பல்சஸ், கிரவுண்ட்நட், சோயா பீன்ஸ், ஸ்ப்ரவுட்டட் சீட்ஸ், ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ், பனானா, ஜாகரி, சீசனல் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ப்ரொவைட் மோர் நியூட்ரியன்ஸ். இது எல்லாமே நிறைய சத்து இருக்குது, அதனால் இதை நிறைய சேர்த்துக்கணும். என்னெல்லாம்? பருப்பு வகை, கிரவுண்ட்நட், வேர்க்கடலை, சோயா பீனு, ஸ்ப்ரவுட்டட் சீட்ஸ்னால் முளை விட்ட பயிறு, ஃபெர்மெண்டட் ஃபுட்னால் புளிக்க வச்ச ஐட்டங்கள் லைக் மாவு, இட்லி மாவு, தோசை மாவு புளிக்க வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். பனானா, வாழைப்பழம், ஜாகரி, வெல்லம், சீசனல் வெஜிடபிள்ஸ்னால் அந்தந்த சீசனில் கிடைக்கக்கூடிய பழங்கள். மாம்பழ சீசனில் மாம்பழம் கிடைக்கும், வாட்டர்மெலன் சீசனில் வாட்டர்மெலன் கிடைக்கும். அந்தந்த சீசனல் வெஜிடபிளை நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடணும். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு, அதே மாதிரி ஃப்ரூட்ஸுமே சீசனில் கிடைக்கிறத சாப்பிடணும். தேர்ஃபோர் ஒன் கேன் ஹாவ் அ பேலன்ஸ்டு டயட் வித்தவுட் மச் எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ அவங்க டயட்டு பேலன்ஸ்டாக இருக்கும், நிறைய செலவும் ஆகாது, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ஓகேவா? மேஜர் ஃபுட் ஐட்டம் சோர்ஸஸ் பார்க்கலாம். கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட்ஸ், இதுதாம்மா மேஜர் ஃபுட் ஐட்டம் நம்ம உடம்புக்கு தேவையானது. ஹனி, சுகர் கேன், ஃப்ரூட்ஸ், ஹோல் கிரெயின்ஸ், வெஜிடபிள்ஸ், ரைஸ், இது எல்லாத்துலேயும் கார்போஹைட்ரேட் இருக்குது. லெக்யூம்ஸ், பல்சஸ், நட்ஸ், சோயாபீன்ஸ், க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், ஃபிஷ், எக், மில்க், இது எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது? ப்ரோட்டீன், புரத சத்து இருக்குது. எக் யோக், சேச்சுரேட்டட் ஆயில், மீட், இது எல்லாத்துலேயும் என்ன இருக்குது? ஃபேட்டு, கொழுப்பு சத்து இருக்குது. ஓகேவா? Do you know? Spinach and பொன்னாங்கண்ணி கீரை are some of the low-cost, highly nutritive food materials. They contain more minerals, vitamins, fibrous nutrients available in all the seasons. ஸ்பினாச்னா என்னம்மா? பசலைக்கீரை. பொன்னாங்கண்ணிங்கிறதும் ஒரு வகையான கீரை, கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இது ரெண்டுமே ரொம்ப விலை கம்மி, ஆனால் ரொம்ப நியூட்ரிஷன் உடையது. நிறைய மினரல்ஸ், விட்டமின்ஸ் இருக்குது, ஃபைபரஸாக இருக்கும், எல்லா சீசன்லேயும் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ஃபுட் பிரமிடை பார்ப்போம். நம்ம கம்மியாக சாப்பிட வேண்டியது மேலே இருக்குது, நிறைய சாப்பிட்லாங்கிறது கீழே இருக்குமா. ஃபேட்டு, ஆயில், சால்ட், சுகர் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கணும். தென் மில்க் ப்ராடக்ட்ஸ், மீட், ஃபிஷ், எக்குன்னு இதை விட கொஞ்சம் நிறைய எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் நிறையவே சாப்பிடலாம். ரொம்ப நிறைய எடுத்துக்கக்கூடியது கிரெயின்ஸ், ஃபுட் கிரெயின்ஸ் அண்ட் சீரியல்ஸ். திஸ் இஸ் கால்ட் த ஃபுட் பிரமிட். நெக்ஸ்ட் இஸ் கிச்சன் சேஃப்டி. கிச்சனில் எவ்வளோ சேஃபான மெத்தட்ஸை வி ஷுட் ஃபாலோ. கிச்சன் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இன் அவர் ஹோம். நம்ம வீட்லேயே எது முக்கியமான இடம்? கிச்சன். வி ப்ரிப்பேர் அவர் ஃபுட் இன் த kitchen. We use gas cylinders for cooking. Gas cylinder use பண்ணுறதால we should be very careful. Some of us may use electric stove. சில பேர் என்ன யூஸ் பண்ணுறோம்? எலக்ட்ரிக் ஸ்டவ் கூட யூஸ் பண்ணுறோம். The equipments and the environment in the kitchen may be little dangerous. Sometimes அது dangerous-ஆக கூட இருக்கும். So we need to be cautious and careful. What we should do and shouldn't do in the kitchen are given below. எப்பவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் காஷியஸாகவும் இருக்கணும். கிச்சனில் சில விஷயங்கள்லாம் கண்டிப்பாக பண்ணக்கூடாது, அவாய்ட் பண்ணணும். பாருங்க, கேஸ் கேச்சஸ் ஃபயர் ஈஸிலி. சிலிண்டரில் இருக்க கேஸு லீக் ஆச்சுன்னா நெருப்பு ஈஸியாக பிடிச்சிருமா. ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஒன்ஸ் கேஸ் இஸ் லீக்ட் தேர் மே பி டேஞ்சரஸ் கான்சிக்வன்சஸ். ஸோ வி நீட் டு பி கேர்ஃபுல் வைல் ஹேண்ட்லிங் சிலிண்டர்ஸ். ஸோ சிலிண்டர்ஸ் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், இல்லைன்னா நெருப்பு பிடிச்சிக்கும். த ஃபாலோயிங் டேபிள் கிவ்ஸ் வாட் ஷுட் வி டூ அண்ட் வாட் வி ஷுடன்ட் டூ வைல் ஹேண்ட்லிங் கேஸ் சிலிண்டர்ஸ். என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு டூஸ் பார்க்கலாம். கீப் த சிலிண்டர் இன் வெர்டிக்கல் பொசிஷன் அட் பிளெயின் லெவல் அண்ட் இன் அ வெல் ஏர்டு பிளேஸ். வெர்டிக்கல் நேராக வைக்கணும், பிளெயினான இடத்துல வைக்கணும், காத்தோட்டமான இடத்துல வைக்கணும் கேஸ் சிலிண்டரை. கீப் த லைட்டர் ரெடி அண்ட் தென் ரன் ஆன் த கேஸ் ஸ்டவ் நாப். நாபை திறந்துட்டு ரொம்ப நேரம் தேடக்கூடாது லைட்டர். இட் ஷுட் பி ரெடி, லைட்டர் ஆர் மேட்ச் ஸ்டிக். கீப் த விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் ஓப்பன் டு என்ஷூர் வென்டிலேஷன் இன் கேஸ் ஆஃப் கேஸ் லீக்கேஜ். எப்பவுமே விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் ஓப்பனாக இருக்கணும். அப்போ தான் கேஸ் லீக்கேஜ் இருந்தாலும் அந்த வென்டிலேஷனில் காற்று வெளியில் போயிடும். ஆல்வேஸ் யூஸ் ISI ஸ்டாண்டர்ட் கேஸ் ஸ்டவ்ஸ், ரெகுலேட்டர்ஸ் அண்ட் கேஸ் டியூப்ஸ். இதெல்லாம் நம்ம ஸ்டாண்டர்டாக கம்பெனி கொடுக்குற ஐட்டம். ஸ்டவ்வு, ரெகுலேட்டர், கேஸ் டியூபும் இந்த ISI முத்திரை இருக்கிறதா பார்த்து வாங்கி யூஸ் பண்ணணும். டோன்ட்ஸ் என்னன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், டு நாட் கீப் த சிலிண்டர் இன் ஹரிசாண்டல் ஆர் இன்வெர்டட் பொசிஷன். கவுத்தி வைக்கிறது, சாய்ச்சி வைக்கிறது, படுத்து வைக்கிறதுலாம் பண்ணக்கூடாது. டு நாட் டர்ன் த நாப் பிஃபோர் லைட்டிங் த லைட்டர். இட் மே லீட் டு கேஸ் லீக்கேஜ். நாபை முதல்ல திறந்துட்டு லைட்டர் எடுக்கக்கூடாது. எவ்ரிதிங் ஷுட் பி ரெடி, தென் ஒன்லி யூ ஷுட் டர்ன் த நாப். டு நாட் டர்ன் ஆன் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் இன் த கிச்சன். இஃப் தெர் இஸ் அ கேஸ் லீக்கேஜ் இட் மே லீட் டு ஃபயர். ஏதாவது எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் இருந்தால் கேஸ் லீக்கேஜ் இருக்கும்போது கிச்சனில் அதை ஆன்
பண்ணக்கூடாது, நெருப்பு பிடிச்சிடும். டோன்ட் யூஸ் லோ குவாலிட்டி கேஸ் ஸ்டவ்ஸ், டியூப்ஸ் அண்ட் ரெகுலேட்டர்ஸ். இட் மே லீட் டு கேஸ் லீக்கேஜ். ரொம்ப லோ குவாலிட்டியாக வாங்கி யூஸ் பண்ணாலும் கேஸ் வந்து லீக் ஆகும். அப்போ யூ ஆர் இன் டேஞ்சர். யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். அடுத்த பேஜ் பாருங்கம்மா. எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ். டு நாட் ஆப்ரேட் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் வித் வெட் ஹேண்ட்ஸ். ஈர கையோட எலக்ட்ரிசிட்டி சம்மந்தப்பட்ட எதையுமே தொடக்கூடாதுமா. பிகாஸ் இட் லீட்ஸ் டு எலக்ட்ரிக்கல் ஷாக். என்ன ஆகும்? ஷாக் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஃபயர். டு நாட் கீப் த இன்ஃப்ளேமபிள் மெட்டீரியல்ஸ் லைக் கெரோசின் எக்ஸெட்ரா நியர் த ஸ்டவ். அடுப்புக்கிட்ட கெரோசின் மாதிரி பற்றிக்கக்கூடியது தான் இன்ஃப்ளேமபிள்ங்கிறோம், அந்த ஐட்டத்தை வைக்கக்கூடாது. In case of person's clothes catching fire, cover the person with a thick blanket or carpet. ஒரு மனுஷனோட உடம்புல நெருப்பு பிடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணணும்? திக் பிளாங்கெட்டோ கார்பெட்டோ வச்சு மூடணும். If kerosene or oil catches fire, use sand to put out the fire. ஸோ கெரோசின் வந்து ஒரு ஆயில் வந்து நெருப்பு பிடிச்சிருச்சுன்னா மண் போட்டு அணைக்கணுமே தவிர தண்ணி ஊற்றக்கூடாது. If solid materials like wood catches fire, use water to put out the fire. உட்டு பிடிச்சதுன்னா நெருப்பு, அப்போ நீங்கள் வாட்டர் போடலாம், அது அணைஞ்சிடும். If an electrical appliance catches fire, unplug the appliance and disconnect the electricity. எலக்ட்ரிசிட்டியில் நெருப்பு பிடிச்சா தண்ணி ஊற்றக்கூடாது, மண்ணுக்கு ஊற்றக்கூடாது, எலக்ட்ரிசிட்டி சப்ளையை கட் பண்ணணும். யூஸ் ப்ராப்பர் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் டு புட் அவுட் த ஃபயர். எதுக்கு என்ன மாதிரியான எக்ஸ்டிங்விஷரோ அதை தான் யூஸ் பண்ணணும். தேவையில்லாமல் மாற்றி யூஸ் பண்ணிட்டோம்னா பிரச்சனை தாம்மா ஆகும். ஓகேவா? பாருங்கள், டைப் ஆஃப் ஃபயர், டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்டிங்விஷர். உட்டு பேப்பர்னால் தண்ணி ஊற்றலாம். லிக்விட் கேஷியஸ் ஃபியூவல்னால் கார்பன் டை ஆக்சைடு, அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் ரெட் கலரில் இருக்குமே எல்லா இடமும், அதுதான் யூஸ் பண்ணணும். எலக்ட்ரிக்கல் சோர்ஸஸ் இருந்தால் ட்ரை கெமிக்கல் பவுடரு, ட்ரை கெமிக்கல் ஸ்ப்ரே கிடைக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, டூ யூ நோ? In order to avoid fire, any one of the following sources is removed. Cut off the fuel. முதல்ல என்ன பண்ணணும்? ஆக்சிஜன் தான் ஃபியூவல், ஆக்சிஜன் தான் நெருப்பு இருக்கும், அதை கட் பண்ண பார்க்கணும். கட் ஆஃப் த ஏர் சப்ளை, காற்று வராமல் பார்த்துக்கணும். லோயர் த டெம்பரேச்சர், ஹீட்டை குறைக்கணும். ஸோ ஃபியூவலை கட் பண்ணு, ஆக்சிஜனை கப்பில் கட் பண்ணு, ஏர் சப்ளை போகட்டும், அதுக்கப்புறம் டெம்பரேச்சரை குறை, அப்போ ஆட்டோமேட்டிக்காக நெருப்பு போயிடும். நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா, இந்த மாதிரி சாக்கெட்டில் நெருப்பு பற்றி எரியுது பாருங்கள். அப்போ என்ன பண்ணணும்? இப்படி ஆள் உடம்புல நெருப்பு பிடிச்சிச்சுன்னா என்ன பண்ணணும்? வாட் ஆர் தீஸ் 3 பிக்சர்ஸ்? உட்டு பேப்பருக்கு இந்த எக்ஸ்டிங்யூஷர், லிக்விட் கேஷியஸ் ஃபியூல்ஸ்க்கு இந்த பி, எலக்ட்ரிக்கல் சோர்ஸஸ்க்கு இந்த சி. இதை பார்த்து யூஸ் பண்ணணும். Burns. In case of minor burns, the burnt area should be held under cool running water for some time and proper medical treatment should be given. Any blister if formed should not be pricked. நெருப்பு பட்டுச்சுன்னா இந்த மாதிரி தண்ணியை ஊற்றிட்டு, கூல் ரன்னிங் வாட்டர் ஊற்றிட்டு ப்ராப்பர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமே தவிர அதை ப்ரிக் பண்ணுறதோ நோண்டுறதோ பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நெருப்பு பிடிச்சா பிளாங்கெட் போட்டு இப்படி உருட்டி விடணும், அப்போ நெருப்பு அணைஞ்சிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி சாக்கெட்டில் பிடிச்சா மெயின் ஸ்விட்சை போய் நிறுத்திட்டு இதையும் அந்த கெமிக்கல் ஸ்ப்ரே வச்சு அணைக்கணும். வாட்டரோ சாண்டோ போடக்கூடாது. Okay children, this is the end of this lesson. Now I will discuss the evaluation sheet, which is page number 69 in your textbook. You can do the answers. Choose the correct answer. Evaluation la I will discuss ma. You make a note of the answers. You can circle the answers with pencils. Read from the textbook itself. No need to write in the classwork as usual. Biotic factor which spoils the food item. எதெல்லாம் வந்து ஃபுட் ஐட்டத்தை கெடுத்துரும், ட்ரையிங் வந்து கெடுக்காது, நல்லா வச்சுக்கோம். ஹியூமிடிட்டி, டெம்பரேச்சர் அண்ட் பாக்டீரியா ஃபுட் ஐட்டத்தை கெடுத்துரும். ஸோ those 3 are the answers. Temperature, humidity, bacteria you can circle. Grains are preserved by ட்ரையிங் மெத்தடில் தான் நம்ம ஃபுட் கிரெயின்ஸ் எல்லாம் பாதுகாத்து வச்சுக்கிறோம். அரிசி, பருப்பு, தனியா, மிளகாலாம். ஆடிங் சுகர், ஃப்ரீசிங், ஆடிங் சால்ட்லாம் ராங்கு. அனீமியா இஸ் அ டிசீஸ் விச் அக்கர்ஸ் டியூ டு லேக் ஆஃப் அயன் இல்லைனா நமக்கு அனீமியா வரும். ஸோ சர்க்கிள் அயன். ஸ்டோரேஜ் ஆஃப் எக்ஸஸ் ஃபேட் இன் த பாடி இஸ் நோன் அஸ் ஒபிசிட்டி. உடம்புல நிறைய கொழுப்பு சேர்ந்தால் அது என்னன்னு சொல்கிறோம்? ஒபிசிட்டின்னு சொல்கிறோம். கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் ரிச் இன் ரைஸ். அரிசியில் தான் கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய இருக்குது. ஓகே, ஸோ சர்க்கிள் ரைஸ். fill in the blanks. Night blindness is caused by the lack of vitamin ஏன்னு எழுதுங்க. விட்டமின் ஏ குறைபாடெல்லாம் நைட் பிளைண்ட்னஸ் வருது. மெராஸ்மஸ் இஸ் அ ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி டிசீசஸ். இங்கே ப்ரோட்டீன்னு எழுதுங்க. பேட் ஸ்மெல் ஃப்ரம் த ஃபுட் ஐட்டம் இஸ் டியூ டு
ஸ்பாயிலேஜ் கெட்டு போச்சுன்னா தான் பேட் ஸ்மெல் வரும், ஸ்பாயிலேஜ்னு எழுதுங்க. ஹியூமிடிட்டி இன் ஏர் இஸ் ஒன் ஆஃப் த பயோட்டிக் ஃபேக்டர் விச் ஸ்பாயில்ஸ் ஃபுட். பயோட்டிக் ஃபேக்டர்னு எழுதுங்கம்மா. யூஸிங் லோ குவாலிட்டி கேஸ் டியூப்ஸ் இந்த கேஸ் ஸ்டவ் மே லீட் டு கேஸ் லீக்கேஜ். கேஸ்ன்னு இங்கே எழுதுங்க. நெக்ஸ்ட் யூ ஹாவ் மேட்ச் த ஃபாலோயிங். ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி வந்தால் என்ன நோய்? குவாஷியோக்கர். ரிக்கெட்ஸ்னால் என்ன? விட்டமின் டி இல்லைன்னு அர்த்தம். ஸோ மேட்ச் ரிக்கெட்ஸ் வித் விட்டமின் டி. ஒபிசிட்டினா என்ன? ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, உடம்புல உழைப்பு இல்லை, அதனால் ஒபிசிட்டி. வந்து இன்ஃப்ளேமபிள் மெட்டீரியல், அது பற்றிக்கும். அதுக்கடுத்து யூ ஹாவ் ஃப்ரீசிங். ஃப்ரீசிங்னா என்ன? பழங்களை எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறது. ஸோ ஃப்ரூட்ஸு. ஓகே, தட் வே யூ ஹாவ் டு மேட்ch. Next you have say true or false. Vinegar is added as a preservative for pickles. ஊறுகால எதை வந்து நம்ம ப்ரிசர்வேட்டிவாக போடுறோம்? வினிகர். லெமன் மாதிரி இருக்கும் புளிப்பா, அதுதான் ஊறுகால போடுறோம். Irradiation affects the taste of the food materials. நம்ம பண்ணாது, ஃபுட் மெட்டீரியலோட டேஸ்ட்டை அஃபெக்ட் பண்ணாது. இன் கேஸ் ஆஃப் கேஸ் லீக்கேஜ் வி கேன் கண்டினியூ டு யூஸ் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ். எங்கெல்லாம் கேஸ் லீக் ஆகுதோ அங்கெல்லாம் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறான். நோ, யூ ஷுட் நாட் யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நெருப்பு தான் பற்றிக்கும். திஸ் இஸ் false. First one is true, second one false, third one false. Fourth one, deficiency due to iodine is called as beriberi. Iodine deficiency ஆச்சுன்னா அதுக்கு பேர் beriberiயா? No, it is called goiter. It is wrong, false. Growing children need more proteins in their food. True, நிறைய ப்ரோட்டீன் இருந்தால் தான் growing children நல்லா வளருவாங்க. That is all, ma. This is the end of the lesson. Write everything in pencil. With this the lesson evaluation is over, lesson is over. Brief answers I will give you in WhatsApp. You can write in your classwork neatly. Okay children, thank you. Lesson is over, video session is over. Keep reading the lesson and again with my videos help. Okay, any doubts WhatsApp. Thank you children, bye.